அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் ரேட்டை முதலாவதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 985 ரூபாய் 18% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 19% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 978 ரூபாய் 79%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 47% உள்ளது. இந்த நாட்களில் எக்ஸ்சேஞ்சில் உள்ள ரேட்டை விட கூகுள் ரேட்டு லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இதோ ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் ஃபர்வானியா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக், ஒரு பர்ஸ், ஒரு அந்த பவுச் மாதிரி ஒன்று, அதே மாதிரி ஒரு மணி பர்ஸும் கொடுக்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரையில் 60 தினாருக்கு உட்பட்ட ரேட் பார்த்தீங்கன்னா 275 ரூபாய் 50%, 60 தினாருக்கு மேற்பட்ட ரேட் 274 ரூபாய் 60%. அதே போல் 75 தினாருக்கு உட்பட்ட ரேட் 995 ரூபாய் இலங்கைக்கும், 75 தினார்லேருந்து 150 தினாருக்கு உட்பட்ட ரேட் 990 ரூபாயும், 150க்கு மேலே 983 ரூபாயும் வழங்குறாங்க ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் சில எக்ஸ்சேஞ்சுகள் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டை கொண்டுட்டு போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் படித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகள்லாம் பணத்தை அனுப்பிட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி ரேட்டு சரியாக விழுந்திருக்குதா, அக்கௌண்ட் நம்பர், பேர், ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்றத ரீசெக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் எஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஆனாலும் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் தான் இப்போ டாப் லெவலில் அவங்களுடைய ரேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தகவலை எனக்கு பகிர்ந்த சகோதரருக்குமே ரொம்ப நன்றி. 900 ஃபீல்ஸ் மட்டும்தான் கட்டணமாகவும் வரவிட்டுருக்குறாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சும் ஒரு பர்ஸும் மணி பர்ஸும் ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க, கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டும் நல்லா இருக்குது. அதே மாதிரி கட்டணமும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் கம்மியாக இருக்குது. ஆனாலும் இப்போதைய சூழலில் இந்தியாவுக்கு சிறியதளவு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் இலங்கையை பொறுத்த வரையில் ஒவ்வொரு அமௌண்ட்டு மாறும்போது பெரிய அளவான டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு 1000 தினார் அனுப்புகிறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 25,000 ரூபாய் நஷ்டத்தில் தான் அனுப்ப வேண்டி இருக்குது. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 610 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 711 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 754 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 813 ஃபில்ஸ். இந்த நாட்களில் பழைய நகைகள் இருந்தால் அதை விற்று பணமாக்கி கொள்ளலாம். ஆனால் இப்போதைக்கு விலை கொடுத்து வாங்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மசகு எண்ணெயின் விலை அதிகரிக்கும் போது நான் கொடுக்குறேன் பாபா பத்தாக்கா, என்ன பாபா பிரச்சனை அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போகிற யாராக இருந்தாலும் இந்த நிலைமை தான். குவைத் ஏர்போர்ட்டில் திருப்பி அனுப்பப்பட்டார் ஒரு நபர். நடந்த ஒரு சம்பவம். நம்ம சொன்னால் கேட்க மாட்டீங்க, சம்பவத்தை கேளுங்க புரியும். அடுத்ததா சால்மி பகுதியில் காணாமல் போன இளைஞர் ஐயூன் பகுதிகள் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டார். போதைப்பொருள் வியாபாரிகள், மதுபான வியாபாரிகளை மடக்கி பிடிக்கும் காவல்துறை. வைத்தியர் ஒருவர் பொது இடத்தில் வைத்து ஒரு பெண்ணை அடித்ததற்காக நான் பேலபிள் ரிமாண்ட். ஒவ்வொரு ஜமியாக்கள்லையுமே ஏதாவது ஒரு வகையில் வஞ்சகம் மற்றும் ஏமாற்று வேலை தொடர்ந்தும் நடக்கின்றது. உள்துறை அமைச்சர் ஒரு வாய்ப்பை மீண்டும் வழங்குகிறார் டெலிவரி கம்பெனிகளுக்கு. அதே மாதிரி குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிகளுக்கும் இந்த வாய்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சது இனி வரும் காலம் சவுதி அரேபியாவுக்காக பிரார்த்தனை மட்டும்தான் பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மற்றும் தொழிலாளர்களுக்காக. இதோ குவைத்தி மயமாக்கல், சவுதி மயமாக்கலை அடுத்து
கத்தார் மயமாக்கல் ஆரம்பமாகிறது. நான் தான் சொன்னேன்ல, முனிசிபாலிட்டி வந்து ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணுவாங்கன்னு. அதோ பண்ணிட்டாங்க அந்த ஜஹராவில். அடுத்ததாக ஷுவைக்கில் பல கறிக்கடைகளை மூடிவிட்டார்கள் குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி நீங்கள் சாப்பிடும்போதோ அல்லது யாராவது கொடுத்தாலோ தயவு செய்து உடனே டேட்டை செக் பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் இன்னும் பிறக்காத வருஷத்துக்கே ப்ரொடக்ட் டேட்டை அடித்து வச்சுருக்கிறாங்க. இந்த பிஸ்கெட்டை உடைச்சி பார்த்த ஒரு சகோதரருக்கு ஷாக்கான ஒரு சம்பவம். மாமா அன்பா கொடுத்த பிஸ்கட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பா பாருங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், நான் எக்ஸ்பர்ட் டேட்டா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே பாரு. எல்லாம் அப்படித்தான். மாமா பிஸ்கட் சாப்பிட தம்பின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியில் உள்ளே உடைச்சி பார்த்தா இந்த மாதிரி புழு மேயுது. கையில் தூக்கும் போதே பிஸ்கட் உடஞ்சி விழுகுது. டேட்டை பார்க்கலாமே. இந்த டேட்டை திருப்பி பார்த்தா 2025 தான். ப்ரொடக்ட் டேட்டும் எக்ஸ்பயர் டேட்டும் 2025 தான். ஆனால் மாதமெல்லாம் மாறி தான் இருக்குது. அப்போது ஏதோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பயர் டேட்டை மாற்றிருக்கிறாங்க போல் தெரியுது. அந்த டீட்டெயில்ஸை கேட்டுருக்கிறேன். இன்ஷால்லா கிடைச்சதும் அவங்களுக்கு ஒரு ஆப் அடிக்கணும். ரொம்ப கவனம். சாப்பாடு விஷயத்தை செக் பண்ணாமல் சாப்பிடாதீங்க. நோய்வாய்ப்பட்டீங்கன்னா யாரும் இல்லை உதவிக்கு இந்த நாட்டில். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ விமான நிலையத்தில் நடந்த சம்பவம். அத்தீனி பத்தாக்கான்னு பெலதியா கேட்ட உடனே கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குன்றதை பாருங்க. மேடத்திட்ட தங்கச்சி ஒன்று சவுதியிலேருந்து வந்தாங்க. அவங்கள எடுக்க போனேன். அப்போ எடுக்க போயிட்டுருக்கீங்களா, அங்கே போய்ட்டு வெயிட்டிங்கில் இருந்தேன். டெர்மினல் 4ல் நின்றுட்டு இருந்தேன். அப்போது இந்தியா டிரைவர் ஒன்று வந்து கேட்டார், ரெண்டு டாக்ஸி ஆண்டு. நான் சொன்னேன், இல்லை மேடம் வராங்க பார்த்துட்டு ஏன் என்னாச்சுன்னு கேட்டேன். அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலையாம். அது வந்து கம்பெனி வந்து மெட்டீரியல் கம்பெனி உண்டு. அதில் வந்துட்டு பல்ஜியாவில் போயிட்டுருக்காங்க. போயிட்டு பார்க்கல அந்த மெட்டீரியல் எதுக்குமே ப்ரைஸ் டேக் அடிச்சு இல்லைன்னு சொல்லி அவர் அங்கே தான் இருந்திருக்காரு. அவர் சேல்ஸ்மேனாக வேலை செய்கிறார் நம்ம அதில். அப்போது அதை எழுதிக்கிட்டு அதை எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இப்போ பத்தாக்கா வாங்கி எல்லாம் எழுதிட்டு வந்துட்டான். அப்போ வேறு நினச்சா சரி மதம் எழுதி போகிறான்னு விட்டுட்டு போய் சமைந்துட்டாரான். அப்போ எஃபர்ட் வந்து எல்லா லக்கேஜ் எல்லாம் போட்டு உள்ளுக்கு போகல. இல்லை உனக்கு கரமாக இருக்குது, 500 தினார் கரமாக இருக்குது, கட்டிட்டு நீ போட்டு அனுப்பி எங்கே கட்டணும்னு கேட்டு மற்ற கத்தியில் போய் கட்டிடுவா. அதுக்கு ஒரு பார்த்து உனக்கு போயிடும் வெளியில் அனுப்பி. இப்போ லக்கேஜை போட்டுட்டு கையில் உள்ள ஹேண்ட் லக்கேஜோட வெளியில் நின்றுட்டு இருந்தேன். மற்ற கதையும் ஒரு போயிட்டு வாருக்கு. நான் சொன்னேன் மேடம் வந்துருவாங்கட்டு. இப்போ கம்பெனிக்கு கால் பண்ணி அவனோட மேனேஜர் கால் பண்ணி சொன்னால் மேனேஜர் டிரைவர் கொண்டு அந்த டிரைவரும் விட்டுட்டு போயிட்டு மேனேஜர் கால் பண்ணி காய்ச்சிட்டு இருந்தேன். மேனேஜர் வாரேன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னன்னு தெரியாது. அப்புறம் எங்கள் மேடம் வந்துட்டான். நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன நடந்துன்னு தெரியும் அவருக்கு. நம்ம தான் டெய்லியும் சொல்லுவோமே, நம்ம சொன்னால் தான் யார் காதில் வாங்கிக்க போகிறாங்க. நம்ம டெய்லியும் ஒவ்வொரு வீடியோக்களையும் சொல்கிறது, முனிசிபாலிட்டி வராங்க, வந்து உங்கள்கிட்ட தான் செக் பண்ண போகிறாங்க, உங்கள் பத்தாக்க மதனி அத்தினி பத்தாக்க மதனியான்னு கேட்பாங்க, எழுதிட்டு போவாங்க. போனால் கடைசியில் உங்களுக்கு மம்னு சாப்பர் கூட விழுந்துடும். ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதுக்கு தான். ஏதாவது கடைகளில் வேலை செய்யும்போது ஏதாவது செக்இன் வந்தாலோ ஏதாவது வந்தால் அந்த டைமில் நம்ம எல்லா நேரமும் புத்திசாலி, நம்ம எல்லாத்துலேயுமே தைரியசாலி, நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு முண்டி அடிக்கக்கூடாது. சில நேரங்களில் நாம் பக்குவமாக ஒதுங்கி நிற்கிறதே நம்மளுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே என்ன பிரச்சனை நடந்தாலும் யார் முன்னுக்கு போகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் அங்கே கலெக்ட் பண்ணப்படும். அதே மாதிரி அந்த கடையோ, நான் இப்போ நேற்று ஈவினிங் கூட தெரிவிச்சிருந்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பகுதிகளில் சோதனைக்கு வராங்க, அப்பார்ட்மெண்ட்களில் சோதனைக்கு வராங்க, ஹாரிஸோடைய பேரில் தான் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு. முனிசிபாலிட்டியாக இருக்கலாம், சுற்றுச்சூழல் அதிகார சபையாக இருக்கலாம், உணவு பாதுகாப்பு குழுவாக இருக்கலாம், உள்துறை அமைச்சகமாக இருக்கலாம், யார் வந்தாலுமே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, வணிக வர்த்தக அமைச்சகம் வந்தாலுமே நீங்கள் அந்த கடைக்கு உரிமையாளர் இல்லையா, மேனேஜர் இல்லையா, தயவு செய்து சைலண்டாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விட்டுருங்க. என்ன பிரச்சனை, வாங்க பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு கிட்ட போய் நீங்களா முன்னின்று எல்லாமே பேசி முடிச்சிங்கன்னா, தம்பி கடைசியில் உன் பத்தாக்கா கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் போய் நின்று நீங்களும் முழிய வேண்டி வரும். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இப்போ புதிய அமைச்சர் வந்ததுக்கு பிறகு முனிசிபாலிட்டி வேலை திட்டங்களை பற்றி சில ஆலோசனைகளை மேற்கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்போ நேற்று முந்தைய தினம்னு நினைக்கிறேன் தெரிவிச்சிருப்பேன், ஒரு வீடியோ ஒன்று போட்டு இந்த பகுதி ஜஹரா பகுதிகளில் ஒரு நபர் வீடியோ போட்டிருக்கிறாரு பாருங்கள்.
விரைவில் சோதனை வரலாம் அப்படின்னு இந்த லாரியெல்லாம் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோ அந்த பகுதியை வந்து சரௌண்டிங் ஃபுல்லாகவே சுற்றி வளைச்சிட்டாங்க கோயத்துறை முனிசிபாலிட்டி. அதிரடியாக ஜேசிபியை போட்டு மொத்தமாக அள்ளி அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மாதிரி தான் ஒவ்வொரு பகுதிகளிலையுமே திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்படும். அதே மாதிரி அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு பக்காலாவில் இருக்கிறீங்க, பக்காலாவில் வந்து சில விதிமீறல்கள் இருக்குது, அதுக்குரிய ஃபைனை போடணும் அப்படின்னும் போது அவங்க முதலாவதாகவே கேட்குற கேள்வி அத்தீனி பத்தாக்கா அப்படின்னு கேட்டு உங்கள் லைசன்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய பத்தாக்காவை தான் வாங்கி உங்கள் மேலே தான் ஃபைன் போடுவாங்க. ஆனால் அந்த ஃபைனை கட்ட வேண்டியது யாரும் உங்களுடைய முதலாளி. ஆனால் ஒரு வேளை சில முதலாளிகள் வந்து கட்டிடுவாங்க, சில முதலைகள் வந்து கட்டாது, அப்படியே விட்டுரும். நம்மளையும் சேர்த்து விழுங்கக்கூடிய சில முதலைகள் இருக்குது, அதுகள் வந்து பார்த்திங்கன்னா விட்டுரும். கடைசியில் சிக்கிறது யார்? நாம தான். ப்ரைஸ் டேக் இல்லாதது ஒரு சேல்ஸ்மேன் தலையில் போய் எப்படி விழுந்துச்சோ 500 தினார் அபராதம். யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் குப்பைகள் எங்கேயாவது வீசினாலும் சரி, குப்பைகளை கிழித்து சேதப்படுத்தினாலும் சரி, அல்லது ஏதாவது கடைகள்லையோ அல்லது உங்களோட வியாபாரத்தலமோ பில்டிங்கோ அப்பார்ட்மெண்ட்கள்லையோ எங்கே வந்து செக் பண்ணும்போதும் உங்களுடைய சிவில் ஐடியை நீங்கள் முன்னின்று கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே தான் அபராதம் விழும், அதுக்கப்புறம் பயணத்தடை எல்லாமே விழும். ரொம்ப கவனம். அடப்போங்கப்பா, இதுக்கு மேலேலாம் எங்களால் டிமிக்கி கொடுக்க முடியாது போல இருக்கு, பேசாமல் எங்களுக்கு பென்ஷனை கொடுத்துருங்க. கல்வி அமைச்சில் பணிபுரியும் 2000 ஊழியர்கள் ஓய்வு பெறப்போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் இருந்து பயனடையவும் கைரேகை பிடியில் இருந்து விடுபடவும். அட பாவிகளா, இவ்வளோ நாளாக டிமிக்கி கொடுத்தாங்க, இனி ஃபுல்லாகவே 3 தரம் கைரேகை 4 தரம் வைக்கணுன்னதும் இப்போ பென்ஷனுக்கு போட்டுட்டாங்க. அப்போ இவ்வளோ நாளாக ஓசியில் தான் சம்பளம் எடுத்துருக்கிறீங்க. அடுத்ததாக சுகாதார அமைச்சமும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள், சுகாதார அமைச்சகத்தின் ஊழியர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அதிரடியாக எதிர்வரும் நாட்களில் ஃபிங்கர் பிரிண்ட்டை 365 நாளும் செயல்படுத்துகிற மாதிரி செயல்பாடை கொண்டு வராங்க. ஒரு வைத்தியர் ஒருவருக்கு ஜாமீன் இல்லாத 1 மாத கால சிறை. பொது இடத்தில் வைத்து ஒரு பெண்ணை தாக்கிய குற்றச்சாட்டிற்காக ஒரு பிரபல மருத்துவரை 1 மாத காலம் எந்த ஒரு ஜாமீனும் இன்றி 1 மாதம் சிறையில் அடைக்க குற்றவியல் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தயவு செய்து இந்த நாட்டில் கை நீட்டுறதுக்கு மட்டும் போயிடாதீங்க யாருக்குமே. அடுத்ததா ரீசெண்டாக சால்மி பகுதிகளில் காணாமல் போன ஒரு நபரை தேடும் பணிகள் மும்முரமாக நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அல் ஐயூன் பகுதிகளில் இந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் மற்றும் இவர் வந்து ஒரு அசாதாரணமான நிலையில் போதை நிலையில் இருந்ததாகவும் அவரை கைப்பற்றிய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலதிக விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருது. குவைத்தை பொறுத்த வரையில் தற்போது அதிகபட்சமான இளைஞர்கள் யுவதிகள் வந்து இந்த போதைக்கு அடிமையாகிட்டாங்க. பெற்ற தாய் தகப்பன்னு பார்க்காம அவங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய சூழல் இப்போ இந்த நாட்டில் உருவாகி இருக்குது. அதனால் தயவு செய்து கவனமாக இருங்க மற்ற தொழிலாளர்கள் அனைவரும். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா பல ஆண்டுகளாக நியாயமின்றி மூடப்பட்ட டெலிவரி நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குவதற்கான ஒரு முடிவை வெளியிடுகிறார். அவர் விற்பனைக்கான கருப்பு சந்தையை முடிவுக்கு கொண்டு வந்தார் மற்றும் உரிமங்கள் அவரது முடிவால் 35,000 தினார்களை எட்டியது. அதே போல் டெலிவரி கம்பெனிகளுக்கான பல புதிய ரூல்ஸ் வந்து புதிய சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நேற்று மாலை நேர செய்தியில் அதை பற்றி போட்டுக்கிறேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கட்ட முடிவை வெளியிட்டார் உள்துறை அமைச்சர். 2020ஆம் ஆண்டின் அமைச்சர்கள் தீர்மானம் எண் 271 பிரிவின் கீழ் சட்டம் 8ஐ திருத்தும் வகையில் பொருட்களை கொண்டு செல்ல நிறுவனங்களின் செயல்பாடுகள், நுகர்வோர் ஆர்டர்களை வழங்குதல் மற்றும் தளவாட சேவைகளை வழங்குதல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தும் வகையில் அமைச்சர் ஒரு புதிய தீர்மானத்தை வெளியிடுகின்றார். நுகர்வோர் தேவை நிறுவனங்கள் மற்றும் தளவாட சேவை நிறுவனங்களுக்கு உரிமங்களை வழங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டும் விரைவில் ஆரம்பமாகிடும். அதே மாதிரி பல பகுதிகளிலையும் பல சோதனைகள், போதைப் பொருள், மதுபானம், இன்னும் பல பொருட்களோட பலரும் கைப்பற்றப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாகனங்கள் கனகாலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வாகனங்களையும் வந்து முனிசிபாலிட்டி உள்துறை அமைச்சகத்தோட உதவியோட சீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் அதிரடியான சோதனை, நான் நேற்றே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பாடசாலைகள் ஆரம்பிக்குது, இனி தீவிரமாக இருக்கும் சோதனைகள் பாருங்கள்.
கடந்த நாட்களில் முபாரக்கியா பகுதிகளில் இறைச்சி கடைகளை மூடின மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா ஷுவைக் பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. கோயத்துறை முனிசிபாலிட்டி மற்றும் வணிக வர்த்தக அமைச்சகத்துடன் இணைந்த உணவு பாதுகாப்பு குழு. இப்போ பாருங்கள், ஷுவைக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள், கறிக்கடைகள் வந்து சம்பூர்ணமாக மூடப்பட்டிருக்குது. هم شاري هذا اللحوم اللي هني بالسوق الديرة بالشويخ كلهم سكروهم طالع كلهم. امس قاعد نسولف فيهم كلهم. شوف كلهم هناك بعد كلهم مسكرينهم. شوف இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னலில் ஒரு விபத்து ஒன்று சபாஹ் சாலிமில். இது என்ன ஆயிருக்குன்னா, ஒருத்தர் ரோடு க்ராஸ் பண்ணியிருக்கிறாரு. கடைசி கட்டத்தில் வாகனம் ஒன்றும் க்ராஸ் ஆகுது, ஒருத்தர் ரோடையும் க்ராஸ் பண்ணுறாரு. அந்த செகண்டில் தடமாறி அந்த வாகன டிரைவர் வந்து வண்டியை பிரட்டிட்டார். தயவு செய்து ரொம்ப கவனம். உங்களுடைய க்ரீன் சிக்னல் உங்களுக்கு ரோட் க்ராஸ் ஆகிறதுக்கு விழுகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாகனமெல்லாம் போய் முடிஞ்ச பிறகு ரோடை க்ராஸ் பண்ணுங்கள். ரொம்ப கவனம். குவைத்தி மயமாக்கல், சவுதி மயமாக்கல், அடுத்ததா இது வந்து கத்தார் மயமாக்கல். கத்தாருடைய அமீர் ஷேக் தமீம் அவர்களுடைய புதிய உத்தரவு. பிரைவேட் செக்டார், இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள் மாதிரியே இப்போதைக்கு ப்ரைவேட் செக்டார்லையும், நானும் திருப்பி ட்ரை பண்ணுற வரமாட்டேங்குது, என்ன பேர் ப்ரைவேட் செக்டாருக்கு, தனியார் துறை. ஓகே, தனியார் துறையிலையும் பார்த்தீங்கன்னா இனி வரும் நாட்களில் வெளிநாட்டவர்களை விட அதிகமாக கத்தாரிகளையே நியமிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அரபு நாடுகள் எல்லாமே அலர்ட் ஆகிட்டு வராங்க. அவங்க ஆட்களையே உள்ளே திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டவர்களே அதிகமான உயர் படிப்பு சான்றிதழ்களோட உயர்மட்ட சம்பளங்களை எதிர்பார்த்து இனி அரபு நாடுகளுக்குள்ளே நுழைகிறத கனவாகவே வச்சுக்கோங்க. நனவில் நடக்கிறது இனி வரும் காலங்களில் சாத்தியம் இல்லை. அது இப்போவே தெரிய ஆரம்பிக்குது. அடுத்ததா ஜமியாக்களில் நடக்கக்கூடிய சில சித்து விளையாட்டுகள், விலைகளில் மிகப்பெரிய மோசடி நடக்குது. அதே மாதிரி சில பொருட்கள் அளவுக்கு அதிகமாக சம்பந்தமே இல்லாமல் விலைகள் வந்து அதிகரித்து விற்கிறாங்க. الله بالخير كل المتابعين يعطيكم العافية. اليوم شريت هذا المنتج المستورد طبعا من جمعيتنا بدينار و985. أعلمكم أن الغش التجاري موجود في كل مكان. احنا نبيع طبعا هذا 1 2 3 4 1 2 3 4 يعني 16 حبة 16 حبة. احنا نبيع تقريبا 5 حبات ب6 حبات، يعني يطلع 30 حبة. هذا 4 ب6 4 في 4 16، يعني 16 تحت 16 فوق، يعني كله 32. احنا نبيع 30 حبة بالسطرة الأولى، يعني كثر هذا الصندوق إلا 2 اللي تحت والله ما أعلم عنه، هل هو خربان هل هو صاحي ما أعلم. لكن أنا ما ألوم، طبعا مبين على هذا طبعا الطماط انه اغلبها يعني تالف، يعني شوف يعني فما الوم بدينارين. عليكم بالعافيه الكويتيين. لكن انا الوم الهيئه العامه للزراعه اول شيء وزاره التجاره، لانها ما طبقت المنظومه الزراعيه بالشكل الصحيح. والله لو لي السلطه على الهيئه العامه للزراعه لاخلي دعم الطماط في شهر 8 و9 و10 ربع دينار. அதே போல் இந்த காய்கறிகள் மட்டும் இல்லை, ஜமியாக்களில் பார்த்தீங்கன்னா பை 1 get 1, மாற்றி சொல்கிறனோ தெரியலை, படித்த மட்டும் இருந்தால் திருத்திக்கோங்கப்பா. இந்த get 1 buy 1 ஏதோ ஒன்று அதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீன்னு இருக்கிறத அதே விலையையும் ஒன்று தனியாக எடுத்தால் எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் நம்ம அந்த ஒன்று எடுத்த ஒன்று ஃப்ரீன்னு போட்டுக்கிற விலையை விட நம்ம தனித்தனியாக 2 எடுத்தாலே அதை விட கம்மியான ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில நேரங்கள் அப்படித்தான் நம்மளை வந்து ஏமாற்றுறதுக்காக ஒன்றோட ஒன்று ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம 2 தனித்தனியாக எடுத்தால் கூட அந்த ரேட்டை விட கம்மியாக தான் கிடைக்கும். சில இந்த மாதிரி பல சித்து விளையாட்டுகள் நடக்குது. ஜமியாக்களில் போகிறவங்க தயவு செய்து எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பைரி டேட் முதல் கொண்டு எல்லாத்தையுமே விலைகள்லேருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சவுதி அரேபியா, மக்கா முக்கர்ரமா, மதீனா முனவ்வரா, ஜசான், அதே மாதிரி இன்னும் சில மாகாணங்களில் தொடர்ந்தும் இடைவிடாத மழை. பல பகுதிகள் வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது, பல பகுதிகள் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுது. வரலாறு காணாத மழையும் வெள்ளமும் எல்லாமே பிரார்த்தனைகளோடையே நம்ம முடிச்சு கொள்ளலாம். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்.
اللهم لك الحمد. لا إله إلا الله. السيل الكبير. السيل الكبير يتعرض لأمطار غزيرة جدا شمال الطائف ليلة الأحد 28/2/1446. محدثكم عبد العزيز الثبيتي. لا إله إلا الله. الملك لله. يا كريم يا رب يا كريم يا كريم. عنيف عنيف. عصف مطري رهيب جدا. الملك لله الملك لله. السحيل مساك الله بالخير. الله أكبر كبيرة. لحظات دخول المطر على الحرم. اللهم صيب الناس. محافظة القنفذ الآن الساعة 4 عصرا. يا الله سترك 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 يا الله يا الله سترك يا الله. الله يستر علينا. الله يستر علينا بالليلة. لا إله إلا الله. يا الله يسترك يا الله. أعوذ بالله من غضب الله. استغفر الله علي العظيم. والله ما أدري وين أمشي. அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் அதிகரிக்கும் போது அல்லாஹ்வுடைய கோப பார்வையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ உலக நாடுகளில் இருந்து எத்தனையோ பேர் அந்த மண்ணில் நம்ம கால் கை படாதா, அதை ஒரு வாட்டி நம்ம பார்த்துட மாட்டோமான்னு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ 1000 கோடி முஸ்லீம்கள் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன, அது சவுதி அரேபியாவுடைய மண், மக்கா மதீனா. ஆனால் அந்த இடங்கள்லையே இப்போ நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் சொல்லும்போதே அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. நினச்சி கூட பார்த்தது இல்லை இல்லையா? முன்னாடியெல்லாம் எங்கள் காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, இவனையெல்லாம் பிடிச்சி சவுதிக்கு அனுப்பணும், அப்போ தான் இவனெல்லாம் திருந்தி வருவான் அப்படின்னு. இப்போ சவுதிக்கு அனுப்பினா ஒன்று குடிகாரனாக வருவான், இல்லைன்னா அதுக்கு மேலே ரொம்ப கேவலமான ஒரு பையனாக வருவான். அப்படின்ற சூழலை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அந்த நாட்டையும் அந்த மக்களையும் அந்த இடத்தையும். ஆனால் அந்தளவு மோசமாக மாறிட்டு இருக்குது. பார் திறந்துட்டாங்க, கிளப்பு திறந்துட்டாங்க, சினிமா திறக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் என்னென்ன எல்லாம் பார்க்க வைக்க போகிறானோ நம்மளுக்குன்னா தெரியலை. ஆஹ்ரா ஃபித் துன்யா வெரி சூன் மாதிரி தெரியுது. பார்க்கலாம். நன்மையை தேடிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.